துரைமுருகன் இல்லாத ஒரு சட்டமன்றம் நம்ம விமர்சனம் வைக்கலாம். அதாவது அவருக்கு வயசாயிடுச்சு, திருப்பி திருப்பி மறுபடியும் அவருக்கே சீட்டா, அந்த தொகுதியில் இளைஞர்கள் வரக்கூடாதா, அப்போ துரைமுருகன் தான் காட்பாடினா என்ன அப்படின்னு நான் உட்பட விமர்சனம் பண்ணுவாங்க. அது ஒரு புறங்க. இன்னொரு சைடு துரைமுருகன் இல்லாத சட்டமன்றம் ஒரு ஒரு சிந்தனை, ஒரு சிரிப்புத்தன்மை, ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை, அரசியல் புரிதல் இல்லாம குறையும். அந்த அனுபவத்தை நீங்க குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னா, சிபிஎம்முக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அது வருத்தம் தான். பாலபாரதி இருந்திருக்கிறாங்க, ஐயா மகேந்திரன் இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து தொழிற்சங்க பிரச்சனைகள் பேசக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க, WRV இருந்தார், ஜி சவுந்தரராஜன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்கனாலுமே அந்த பேச்சு நல்லா இருக்கும். அதே இப்போ ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய கூட்டணிக்கு அது வந்து ஒரு மைனஸ். அதுல வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு திரும்ப சொல்றாருல்ல. நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, காட்டுமன்னார் கோயில்ல வேற யாருன்னா ஒருத்தர் நிறுத்திட்டு கூட இன்னொரு பொது தொகுதியை வாங்கி, அது அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாறப்போகுது. அதனால நான் இங்க அரசியல் அப்ப என்ன தோக்க போறாங்களா திமுக? அரசியல் சட்டங்கள் என்ன மாறப்போகுது களம்? சார் எம்பியா இருக்கிறாரு அண்ணன், ரைட்டுங்களா, அவர் பேசுறது அந்த எம்பியா கூட ஆளூர் ஷானவாஸ் ஆகலாம் அப்படின்னு பேசுறாங்களே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு வந்தா சந்தோஷம், புரியுதா? களம் எப்படி மாறும் என்னன்றது எல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எம்பியா பேசி ஒன்றும் ஆகுறது இல்லைங்க. அங்க அட்லீஸ்ட் சட்டமன்றத்தில் கொஞ்சம் பேசினா வச்சு, அதான் கமல் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்களே போய் பேசுறதுக்கு. ராஜ்யசபாவில் சுதீஷ்லாம் வராருல்ல, அவங்க பேச மாட்டாங்களா? இவங்களும் ஷானவாசம் ஒன்று அப்படி நான் புரிஞ்சுக்க போகிறதுக்கு முடியாது. வைகோ போய் பாராளுமன்றத்தில் பேசினார்னா அதனுடைய தன்மை, தகுதி, தராதரம் அது வேறு. அவருக்கு வந்து அந்த அரசியல் வந்து இப்போ சமீபமாக தான் அவருக்கு வயது முதிர்வு மூப்பு காரணமாக வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளோவா பேசுறது கிடையாது. மற்றபடி சரி, உங்களுக்கு நல்ல பேச்சாளர்கள் இருக்கணுங்க முதல்ல. ரெண்டாவது, சொத்து குவிப்பு பெருசா பணம் பண்ணாதவங்க அரசியல் இருக்கணுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஷானவாஸ்க்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பணம் பெருசா இல்லைன்னு சீட்டு கொடுக்கலையா, இல்லை எதுக்கு கொடுக்கல? எனக்கு அது தெரியல சார். அதாவது சிபிஎம்முக்கு சீட்டை குறைக்கிறீங்க, சிபிஐக்கு சீட்டு குறைக்கிறீங்க. சரி, இங்கே தமிழன் பிரச்சனைக்கு இங்கே சீட்டு கொடுத்தீங்க, பரந்தாமனுக்கு வேற எங்கன்னா இன்னொரு இடத்துல சீட்டு கொடுக்க வேண்டியதானே? பரந்தாமன் என்ன எதுனா சாராயம் கட்டிங் வியாபாரம் எதுனா பண்ணாரா? எக்மூர் எப்பேற்பட்ட தொகுதின்னு தெரியும் உங்களுக்கு, சுற்றி ஹோட்டல், ரைட்டுங்களா, கொடுத்துருக்கலாம். சரி, பத்மநாபபுரம் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல, அது ஒரு சிபிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கூட்டணியில் போயிருது வேற. கூட்டணி கேட்டாங்க, நிர்பந்தம் கொடுத்துருன்னு வேற. இங்க கூட்டணினால இவங்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல, ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்துல எம்எல்ஏ இருந்தாரு, இப்ப அது மனிதநேய மக்கள் கட்சி தானே போயிருக்கு. சரி, வேற ஏதோ ஒரு பொது தொகுதியா அவருக்கு ஒதுக்கி இருக்கலாம்.